அந்த சாப்பாடு பட்டணத்தை தூக்கிட்டு அவன் ஆட்டு வந்திருக்கான். காலையில எல்லாம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு மத்தியானம் உட்காந்துருக்காங்க. சாப்பிட பாதி பட்டணத்தை கொடுத்தான், ராத்திரிக்கு கொடுத்துட்டான், மறுநாள் காலையிலேயே மீதி உள்ளதை கொடுத்துட்டு ஹாயா இருந்தான். அப்ப சீடர் சொன்னாரு, பாருங்க நீங்க எதையுமே எடுக்கும் பொழுது கஷ்டம் கஷ்டம்னு நினைச்சு தூக்காம விட்டீங்க. ஆனா பரவாயில்ல, அந்த கஷ்டத்தை நான் தாங்கி வர, பின்னாடி எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடி அவன் கஷ்டத்தை ஏத்துக்கிட்டானே. அதனால் அதுபடிதான் நீங்களும் உங்க வாழ்க்கையில எதையுமே கஷ்டம் கஷ்டம் நினைக்காதீங்க. கஷ்டத்தை ஈஸியாக கொண்டு செல்லலாம். உங்களுடைய மனநிலையை பொறுத்துதாங்கிறதுக்காகத்தான் அதை நான் சொல்ல வரேன். இல்லாதவருக்குங்கிற தாரக மந்திரம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க 4 பேருக்கு உதவி பண்ணுங்க தான் சொல்றேன். உங்களை திரும்பவும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உதவி பண்ணுங்க. நான் தர்மம் பண்ணனாலதான் இன்னைக்கு என்னை அசைக்க முடியல. ஏன்? தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு பாடியிருக்காங்க. அப்ப தர்மம் தலையாக்கும் படத்துல எம்.ஆர். ராதா சொல்றார், தம்பி அடிக்கடி தர்மம் வந்து உயிரை காப்பாதுன்னு. என்னை அடிக்கடி